வட இந்தியன் இந்த மண்ணிற்கு வந்தானா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும், சீமானுது. ஏன்னா மக்களையும் மண்ணையும் நேசிக்கிறவனு தெரியும். என்ன எந்த மாதிரி இப்படி கேள்வி கேட்கிற? தூங்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கிற தம்பி. அடிச்சு விரட்டுறான, காவல்துறை அடிச்சு விரட்டுறான் தம்பி. எந்த மாதிரி அபாயம், பயங்கரமான அபாயம் எல்லாம் வரும். தமிழர்களுக்கு நல்ல ரத்தம் ஓடுது, சூடு சொரணம் இருக்கு. அதனால பிஜேபிக்கும் வட இந்தியனுக்கு ஓட்டு போட மாட்டான். ஆதரிக்குது வட மாநில திமுக தான் பழப்பட்டு சொல்றேன். அப்புறம் திமுக ஆதரிக்கு. திமுக அண்ணன் சீமானா ஐயோ அந்த ஆறு அப்படி கிடக்க, அந்த ஏரி அப்படி கிடக்க, துந்து போய் கிடக்க. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பாரு. 20 கட்சி 30 கட்சி, நீ போனா கூட நாளைக்கு ஒரு லெட்டர் பேர் எடுத்து போனா உனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவான். 50 ஆண்டு கால கட்சி இன்னைக்கு கொடி நாள் கருப்பு சேப்பு எந்த ஆணிய புடுங்கினான்னு தெரியல. அரிசி கொடுத்தோம், அண்டா கொடுத்தோம், குண்டா கொடுத்தோம், கோமணம் கொடுத்தோம், ஜட்டி கொடுத்தோம். சீமான் அதாவது அரசியல் தலைவன் இல்ல, பேராசான். ஒரு கால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்த அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணினுடைய முதலமைச்சர் ஆனா. வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. பெயர் சொல்லுங்க. என் பேர் இடிமுரசு, மாநில கொள்கை பரப்பு செயலர், நாம் தமிழர் கட்சி தம்பி. ஒன்றும் இல்லையா, இப்போ வட மாநிலக்காரர் இருக்காருக்கு அதிகமாயிட்டே வராங்க. இப்போ வட மாநிலக்காரரை பார்த்து நம்ம தமிழ் ஆளுக்கு பயப்படுறாங்க. ஆனா இந்த வட மாநிலக்காரன் ஒருத்தரை பார்த்து பயப்படுறா சீமான் அவர்களா இருக்கு. கடைசி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், சீமான் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஏன், அது எப்படி? அது அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணன் சீமான் வந்துட்டாருன்னா இங்க இருக்கிற வடநாட்டுக்காரெல்லாம் நாளைக்கு பஸ் ஏறணும். அதனால வெரி டேஞ்சர் எழுதுவாங்க. சீமான் தான் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் தன்னுடைய இந்த மக்களுடைய வாழ்வியலுக்கும் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். இவனுங்க பலப்பற்ற திராவிடம் யார் வந்தாலும் சேர்த்துப்பானுங்க. இவங்களுக்கு எப்படியாவது ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடணும். ஆனா இந்த மண்ணினுடைய நாளைய இளைய சந்ததி வட இந்தியன் இந்த மண்ணிற்கு வந்தானா என்ன ஆகும்னு எங்களுக்கு தெரியும், சீமானுது. ஏன்னா மக்களையும் மண்ணையும் நேசிக்கிறவனு தெரியும். பெத்த அப்பனுக்கான தம்பி தெரியும். குடும்ப மாநில வட மாநில வருகையில தமிழர்களுக்கு எந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்? என்ன எந்த மாதிரி இப்படி கேள்வி கேட்கிற? தூங்கிட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கிற தம்பி. அடிச்சு விரட்டுறான, காவல்துறை அடிச்சு விரட்டுறான் தம்பி. இந்த நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை காப்பாற்றுகிற காவல்துறை அடித்து நொறுக்கப்படுகிறார்கள். எந்த மாதிரி அபாயம், பயங்கரமான அபாயம் எல்லாம் வரும். காட்டுப்பள்ளியில பாத்தியா இல்லையா? காவல்துறைய 50 பேருக்கு மேல உள்ள அடிச்சுட்டான், அடிச்சு விரட்டுறான். அதுக்கப்புறம் இருக்கிற பெண்களை, நம்முடைய இளம் பெண்களை, இந்த வயலுக்கு வேலைக்கு போறவங்க, அப்புறம் விறகு தேட்டு போறவங்க எல்லாரையும் அதாவது வன்புணர்வு செய்யறான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு இந்த மண், இப்போ நீ போற, என் தம்பி போறான், தம்பி போறான்னா இது என் தங்கச்சி, இது என் அக்கா, இது என் சொந்தக்காரவங்க, இது அண்ணன், இந்த நாட்டு இந்த மண்ணின் பூர்வ குடியை தெரியும். அவனுக்கு என்ன தெரியும்? பீகாரிக்கு உத்தரப்பிரதேசக்காரனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னும் ஒண்ணு வெரி டேஞ்சர் என்னன்னா, இந்த மண்ணில் இதுவரை 1.25 கோடி வட இந்தியன் வந்துட்டான். 1.25 கோடி வட இந்தியன் இங்கே வந்தான்னா வந்துட்டு மாத்திரம் இல்ல, மோடி அரசு என்ன சொல்லுது? எல்லாருக்கும் வாக்குரிமை கொடுக்கணும் அப்படிங்குது. எல்லாருக்கும் வாக்குரிமை குடிக்கணும்னு மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், இந்த நிர்மலா சீதாராமன், இந்த டுபாகூர் சொல்றாங்கன்னா என்ன காரணம்னா, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எக்காலத்திலும் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டார்கள். நீ எங்க வேணாலும் நின்று இங்க தலைகிட தண்ணி குடிச்சாலும் பிஜேபிக்கு ஓட்டு கிடைக்காது. ஏன்னா சித்தாந்த முறைப்படியே அவனுக்கு நமக்கு எதிரி. நான் சொல்றது உனக்கு புரிய நினைக்கிறேன். சித்தாந்த முறைப்படி அதாவது வட இந்தியர்கள் எதிரி, தென்னிந்தியர்களுக்கு வட இந்தியர்கள் எதிரி இங்க. அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்திலையும் ஆட்சி பிடிச்சிட்டான். ஆனா தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளை கடந்தும் கூட தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும். கொஞ்சம் சூடு சொரணம் இருக்கும். யாருக்கு? தமிழர்களுக்கு நல்ல ரத்தம் ஓடுது, சூடு சொரணம் இருக்கு. அதனால பிஜேபிக்கும் வட இந்தியனுக்கு ஓட்டு போட மாட்டான். இதை இவனுங்க பயன்படுத்திக்கிட்டு இங்க வாக்குரிமை கொடுக்கலாம், ஓட்டு போட வச்சா ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைக்கிறான். திமுக ஆதரிக்குது வட மாநில. திமுக தான் பழப்பட்டு சொல்றேன். அப்புறம் திமுக ஆதரிக்கு. திமுக இவன் இல்ல,
அமெரிக்காவில இருந்து வந்தா கூட அமெரிக்கா ரஷ்யா யாரு வந்தாலும் இவங்க வெற்றி பெறணும் தம்பி. சித்தாந்த முறைப்படி யாருக்குமே உனக்கு கலைஞர் சொல்லி விட்டுதா போனதாதான். நீங்க எப்ப வேணாலும் ஆட்சி அதிகாரத்துல இருங்க, இருக்கிற வேலைச்சேரி ஏரியை பட்டா போட்டு வித்துருங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஏரியும் பட்டா போட்டு வித்து நம்ம குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும்னு அந்த இதை சொல்லிட்டு போனது கருணாநிதி. அதாவது திமுகவுக்கு எவன் வந்தா என்ன, யாரு வந்தா என்ன. இப்போ அங்க வர்றான், வேலைக்கு வர்றான், ஒரு நாளைக்கு என்ன இந்த உருளைக்கிழங்கும் அந்த சுக்கா ரொட்டியும் திங்கிறான். சுக்கா ரொட்டியும் உருளைக்கிழங்கு திங்கிற வறுமையில் இருக்கிறவனுக்கு வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்தாக்கா அவன் ஓட்டு போட மாட்டானா? நான் சொல்றது அவனுங்க அப்படி போட்டான், பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடணும். நம்ம அப்படி இல்லை. நான் அண்ணன் சீமானா, ஐயோ அந்த ஆறு அப்படி கிடக்க, அந்த ஏரி அப்படி கிடக்க, துந்து போய் கிடக்க, ஐயோ என் மலையை வெட்டுறானே, ஐயோ என் மரத்தை வெட்டுறானே, ஐயோ நான்லாம் போன பிறகு என் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாம் எப்படி வாழும், நாடு சுடுகாடு ஆகி போச்சுமேன்னு நாங்க துடிக்கிறோம். அவங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நான் சொல்லி விளங்குன்னு நினைக்கிறவனுக்கு அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் பாரு, 20 கட்சி 30 கட்சி, நீ போனா கூட நாளைக்கு ஒரு லெட்டர் பேர் எடுத்து போனா உனக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவான். அவங்களுக்கு சீட்டு கொடுத்து மக்களை வந்து ஓட்டு வாங்கணும். அப்புறம் எங்க வந்து அதிக சமூகமா இருக்கும். நாம அண்ணன் சொல்றாரு, லே சாதி பார்த்து எனக்கு ஓட்டு போடாத, சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கிற எவனையாவது சொல்ல பார்ப்போம். 50 ஆண்டு கால கட்சி இன்னைக்கு 75வது கொடி நாள், கருப்பு சேப்பு. எந்த ஆணியை புடுங்கினான்னு தெரியல, எந்த வாழ்வாதாரத்தை உயர்த்தினான்னு தெரியல, எந்த மக்களுக்கு தன்னுடைய செழுமையான வாழ்வை கொடுத்தான்னு தெரியல. ஆனா 70 மாறி மாறி பேசுறான். எனக்கு காலைல பார்க்கும் போது கண்ணெல்லாம் வந்து அப்படி கட்டாயி போச்சு. எனக்கு பிடிக்க பேசுறான். நான் என்ன சொல்றேன், நீங்கள் இந்த மண்ணினுடைய மக்களின் வளர்ச்சிக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியது என்ன? நாளைக்கு பட்டியல் காட்டுங்க. கேட்டா புடவை கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், அண்டா கொடுத்தோம், குண்டா கொடுத்தோம், கோமணம் கொடுத்தோம், ஜட்டி கொடுத்தோம். டேய் இதுவா? நல்ல பாடசாலைகளை அமைத்து கொடுத்தோம், நல்ல அறிஞர் பெருமக்களை இந்த 75 ஆண்டு காலத்தில் உருவாக்கி இருக்கிறோம். இப்போ நம்ம ஐயா அப்துல் கலாம் இருந்தார்ல, அவர் வந்து அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு. மயில்சாமி அண்ணாதுரைல யாரு விஞ்ஞானி, அவர் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சாரு. எல்லாம் அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்சாங்க. இருக்கிற அறிஞர் பெருமக்கள், சயின்டிபிகேட் விஞ்ஞானி, இருக்கிற விவசாய படிச்சாங்க. இந்த தனியார் பள்ளிக்கூடத்தில், தனியார் பள்ளி யார் நடத்துறது தெரியுமா? யார் நடத்துறது? திமுகவும் அண்ணா திமுகவில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் தனியார் பள்ளிக்கூடம், தனியார் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்துறான். இவங்க கல்லூரியில படிச்சு யாரு வந்து பெரிய அறிஞர் சொல்ல பார்ப்போம். சொல், யாரோ எங்கள் கல்லூரியில் படித்து இவ்வளவு பேர் வந்து அறிஞர் பெருமக்கள் ஆயிட்டாங்க. நான் சொல்றேன், அரசு பள்ளிக்கூடத்தில் படிச்ச எங்கள் ஐயா அப்துல் கலாம் உலகத்தையே மிரள வைக்கிற மாபெரும் விஞ்ஞானியாக திகழ்ந்தார். எங்கள் ஐயா மயில்சாமி அண்ணாதுரை மிகப்பெரிய விஞ்ஞானியாக திகழ்ந்தார். நீங்க சொல்லுங்க, திமுக புடுங்கின ஆணையை சொல்லுங்க, அண்ணா திமுக புடுங்கின ஆணையை சொல்லுங்க. எல்லாத்தையும் பேசுங்க தம்பி. நான் என்ன சொல்றேன், கருத்தியலை விதைக்கிற ஒரு கட்சி. சீமான் வந்து அதாவது அரசியல் தலைவன் இல்ல, பேராசான். இருக்கிற இளைய தலைமுறைகளை அறிவார்ந்த பெருமக்களாக மாற்றி வருகிற பேராசான் அண்ணன் சீமான் அவர்கள். என்ன, அதனால நீங்க வந்து வட இந்தியர்களை இங்க திணிங்க, கொன்று வாங்க. ஒரு கால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைத்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணினுடைய முதலமைச்சர் ஆனா 24 மணி நேரத்துல இன்னைக்கு வருது டெல்லியில இருந்து வர்ற தொடர் வண்டி எல்லாம் இந்த பக்கம் நிற்கும். எந்த பக்கம் நிற்கும்? டெல்லியை நோக்கி நிற்கும். ஏன் சொல்லு? எல்லாம் அதையே டவுசரு, அதையே பைய, 1 லிட்டர் வாட்டர் கேனு எல்லாம் ரெடியா இருப்பான். ஒரே நாள் தம்பி, 24 மணி நேரத்துல ஜீவோ. என்ன, வெளி மாநிலத்தில் உள்ள வேலை தேடி வந்த இளைஞர்கள் அவர்கள் தாயகத்திற்கு திரும்பி விடுங்கள். வேணா சொல்லு, எங்க ஆளை இங்க அனுப்பு. என்ன பண்றான்? பச்சை கிழங்கு விற்கிறான், மரவள்ளி கிழங்கு வச்சுக்க. நம்ம அங்க போனவன்லாம். ஆனா அங்கே இருந்து வந்தவன்லாம் தமிழ்நாட்டில் நகைக்கடை வச்சுக்கிறான், பைனான்ஸ் வச்சுக்கிறான், பெரிய பெரிய மால் வச்சுக்கிறான். மால்னு தெரியல உங்களுக்கு? உள்ள நுழைஞ்சு விட்டா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வரலாம், வச்சுக்கிறான். எங்க ஆளு போய் அங்க என்ன வைக்கிறான்? பொறிகல்ல வைக்கிறான். யாரு? தமிழர். ராஜஸ்தானி, பீகாரி, உத்தரப்பிரதேசம் போய் பொறிகல்ல, அப்புறம் மரவள்ளி கிழங்கு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, வேறுகல்ல வைக்கிறான். வேணா எங்க ஆளு வர சொல்லு,
அடுத்த அதான் சொல்றேன், அண்ணன் சீமான் வந்துட்டா இருக்கிற எல்லாரும் டெல்லியை நோக்கி, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், ஹரியானா, ஒரிசா, மணிப்பூர், ராஜஸ்தான், அவன் வீட்டுக்கு அவன் போடணும். அந்த மாதிரி ஜீவம் இருக்கும். நான் சொல்றது உனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த வட இந்தியாக்காரன் வெரி டேஞ்சரஸ் சீமான்னு சொல்றான். நான் சொல்றது புரியுதா? இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் பயம் இல்லை. அவங்களுக்கு கூட மோடியை பார்த்தாலும் உச்சா போறாரு. யாரை பார்த்தா? அண்ணன் சீமான மோடியை பார்த்தாலும் உச்சா போயிடுறாரு. அமித்ஷா மண்டே தடவுறான், பைத்தியம் முடிச்ச மாதிரி. எல்லாரையும் பார்த்து கூலா இருக்கிறான். யாரு? அமித்ஷா எல்லாரையும் பார்த்து கூலா இருக்கிறான். ஆனா சீமானனை பார்த்தா அவன் மண்டைய தடவுறத பார்த்தா மண்டையே புண்ணாயிரும் பொழுது, இல்ல ஏகத்துக்கு வழுக்க மண்டை. அந்த மாதிரி இந்த நாட்டுடைய பிரதான அமைச்சர் மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், இங்க ஒண்ணு வருது, இங்க ஒண்ணு வருது. நான் தமிழ்நாட்டுக்காரன் நாட்டை அழிக்கிறதுக்கு நிர்மலா சீதாராமன், இதுங்கெல்லாம் வந்து சொராட்டத்துக்கு தம்பி. அவனை விடு, அவன்லாம் பாவம் தெரியுதா? இவங்களை ஒழிக்கிறது நம்ம வேலை.